என் அருமையான செல்வங்களே, இந்த நாள் இனிய நாளாக இருக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாளில் இனி வரும் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாக இருக்க வேண்டும் என்று நான் மனமாற விரும்பி உங்களுடன் இதுவரை 3 வரை பேசியிருக்கிறேன். 3வது முறை உங்களுடன் பேசியது நான் உங்களிடம் பாரிஸில் நடந்த மிகவும் துயரமான சம்பவத்தை பற்றி சொன்னேன். அதை சொல்லிவிட்டு ஒழுக்கம் என்பது எவ்வளோ ஒரு மனிதருக்கு முக்கியம் என்பதையும் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நான் மிகவும் இந்த போன 3வது முறையோட ஒழுக்கம் என்ற தலைப்பை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் 10 நாட்கள் முன்பு கும்பகோணம் அரசு பள்ளியில் ஒரு மாணவனை 25 மாணவர்களை சேர்ந்து அடித்து அவர் மரணம் அடைந்தது எனக்கு மிகவுமே வருத்தத்தை கொடுக்கிறது. இது போன்று இருந்தால் நீங்களே யோசித்து முடிவெடுங்கள். எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லியது போல் ஒரு காரியத்தை செய்யும் முன் அதை கடவுள் நமக்கு வேணும் என்ற ஒரு நிமிடம் நேரம் கொடுத்திருக்கிறார். இதை செய்தால் இது எதில் போல் முடியும் என்று கடவுள் நம்மளுக்கு ஒரு நிமிடம் கண்டிப்பாக யோசிப்பதற்கு நேரம் கொடுத்திருக்கிறார். அது போன்ற தவறான காரியங்களில் ஈடுபட்டு ஒரு வாழ்க்கையை துளைத்து நீங்களும் வாழ்நாள் முழுவதும் மன வருத்தத்திலோ சிறைச்சாலையிலோ வருந்துவது என்பது எந்த விதத்தில் சரி என்றே எனக்கு புரியவில்லை. உங்கள் அனைவரையும் ஒரு அன்னையாக பாட்டியாக நினைத்து நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். தயவு செய்து ஒழுக்கம் உயர்வு தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோடு நான் இதை முடித்து விட்டேன். இந்த வாரம் பேச இருந்த சிரித்து வாழ வேண்டும் என்ற தலைப்பிற்கு வருகிறேன். முதலிலேயே நான் உங்களுக்கு சொன்னது போல் கடவுளின் எல்லா படைப்புகளுமே மனித இனம் மட்டுமே உயர்ந்ததாக கருதப்படுவதற்கு காரணம் சிரிப்பு. மனிதன் ஒருவருக்கு மட்டுமே சிரித்து வாழ தெரியும். சிரித்து வாழ வேண்டிய வயதில் நீங்கள் எல்லோரும் அனாவசியமாக தீய பழக்கங்களுக்கு ஆளாகி கொண்டு வாழ்நாளை கெடுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து நான் நிறைய மாணவர்களை பார்த்து கொள்கிறேன். மிக நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து ஒருவர் கலாய்த்து அவ்வளோ நன்றாக சிரித்து பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த சிரிப்பு என்பது நான் பார்த்திருக்கிறேன். பணக்காரர்களால் பொது இடங்களில் வாய்விட்டு சிரிக்கவே மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன பயம் என்றால் அந்த மாதிரி சிரித்து விட்டால் யாராவது நம்மளை நெருங்கி விடுவார்கள், அதன் பிறகு பண உதவி மற்ற உதவி எல்லாம் கேட்பார்கள் என்று பயம். ஆகையால் பணம் கொடுத்திருக்கிறாளே பணக்காரர்களுக்கு சிரிப்பு என்பதை எனக்கு தெரிந்து கடவுள் அதிகமாக கொடுக்கவே இல்லை. இதே நான் பார்த்திருக்கிறேன். என் வீட்டிற்கு எதிர்த்தாற்போல் ஒரு கட்டிடம் கட்டி கொண்டிருந்தார்கள். பெரிய 5 அடுக்கு மாடி கட்டிடம் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த கட்டிடத்தில் வேலை செய்யும் கூலி தொழிலாளர்கள் அங்கேயே பக்கத்தில் குடிசையில் தங்கியிருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், இரவு 7 அல்லது 7:30 மணிக்குள் தங்களுடைய இரவு சாப்பாடு உணவு முடித்து கொண்டு வெளியில் கொட்டி கிடக்கும் மணலில் அவர்கள் எல்லோரும் ஒரு 7-8 குடும்பத்தினராவது இருப்பார்கள். அந்த குடும்பத்தினரின் குழந்தைகள் ஓடிப்பிடித்து விளையாடும். இவர்கள் என்ன பேசுவார்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. ஆனால் இரவு 9-10 மணி வரைக்கும் இவர்கள் சிரித்து பேசி மகிழ்வாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். இவர்கள் அனைவரும் கூலி தொழிலாளர்கள். இவர்களால் சிரிக்க முடிந்த அளவு பணக்காரர்களால் சிரிக்க முடியாது. இதுவும் கடவுளின் வரமே. கடவுள் ஏழைகளுக்கு பணத்தை அள்ளி கொடுக்காவிட்டாலும் சிரிப்பதற்கு நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார். அதே போல் இங்கு நான் உங்கள் குடும்பத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்பான்டானியஸாக ஜோக் அடிப்பது, மற்றவர் காலை வாருவது என்பது மிகச் சிலருக்கே கைவந்த கலை. நான் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பார்த்திருக்கிறேன். இந்த மாகாபா ஆனந்த் பிரியங்கா இருவருமே மற்றவர்கள் காலை வாருவதிலும் ஸ்பான்டேனியஸாக ஜோக் சொல்வதிலும் மிகவுமே வல்லவர்கள். அதற்காகவே நான் இந்த சூப்பர் சிங்கர் ஷோவை விடாமல் பார்ப்பேன். நீங்களும் என்ன செய்யுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நான் இப்பொழுதெல்லாம் பார்ப்பது, அதுவும் இந்த செல்போன் வந்த பிறகு அவரவர்களுக்கு தனி அறை என்று இல்லாவிட்டாலும் ஒவ்வொருவரும் ஒரு மூலையில் கையில் ஒரு ஃபோனை வைத்துக்கொண்டு எப்பவும் எதையுமே நோண்டி கொண்டிருக்கிறீர்கள். தனித்தனி தீவில் வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக குறைவான அங்கத்தினர்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட அனைவரும் நான் வேண்டுவது இதுதான். வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு அரை மணி நேரம் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு நகைச்சுவை நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நகைச்சுவை நேரத்தில் கூகுளில் கடிஜோக்கெல்லாம் கொட்டி கிடக்கிறது. சில கடிஜோக்குகளை பார்த்துவிட்டு
ஒவ்வொருவரும் இந்த கடிஜோக்கியோ ஆனால் அல்லது அன்று பள்ளியில் நடந்த நல்ல விஷயத்தோ சொல்லி சிரித்து மகிழுங்கள். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. உங்களுக்கு என் சார்பாக உங்கள் குடும்ப உறுப்பினராக என்னை கருதி கொண்டு என் சார்பாக 2 கடிஜோ. ஒரு யானை ஒரு முறை உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாம். அதை பார்க்க ஒரு எறும்பு சென்றதாம். எதற்கு? அந்த எறும்பும் யானையும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அந்த யானைக்கு இரத்தம் தேவை என்று கேள்விப்பட்டு அந்த எறும்பு இரத்த தானம் செய்ய சென்றதாம். தன் நண்பன் யானைக்கு இரத்த தானம் செய்ய சென்றதாம். மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? இன்னொரு கடிஜோ. ஒரு நாள் யானை தன்னுடைய நண்பனான எறும்பை காணவில்லை. இந்த யானை என்ன செய்தது? எங்கு உள்ளமோ தேடியது. கடைசியாக கண்டுபிடித்து விட்டது. எப்படி கண்டுபிடித்து விட்டது என்றால், அந்த யானை தன் நண்பன் எறும்பின் காலடி தடத்தை ஃபுட் பிரிண்டை ஃபாலோ செய்து எறும்பு நண்பன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சது. இந்த 2 கடிஜோக்குமே உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். முடிக்கும் முன் வழக்கம் போல் தயவு செய்து பணம், நேரம், மின்சாரம், தண்ணி இவற்றை வீணடிக்காதீர்கள். விடை பெறுகிறேன். வாழ்க நலமுடன். நன்றி.